ஆடு திருட வந்ததாக 2 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. சிவகங்கை அருகே பாத்தீங்கன்னா ஆடு திருட வந்ததாக கூறி அண்ணன் தம்பி கொலை அடிப்பு கொலை வழக்குல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 13 பேர் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சிவகங்கை அருகே கட்டாணிப்பட்டியை சேர்ந்த செல்வத்தோட மகன்கள் தான் மணிகண்டன் மற்றும் சிவசங்கரன் என்ற விக்னேஷ். இவங்க மணிகண்டன் பாத்தீங்கன்னா கோவையில ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து வந்தாரு. விக்னேஷ் சிவகங்கை இருக்கிற கல்லம்பட்டியில வசித்து வந்தாரு. நேற்று முன்தின இரவு நள்ளிரவுல பாத்தீங்கன்னா சிவகங்கை அருகே இருக்கிற அழகாமண்ணில இருக்கிற தனியாருக்கு சொந்தமான ஒரு தோப்பு பகுதியில அப்பகுதியில சில தொலைந்து போன மாடை தேடி வந்திருக்காங்க. அப்போது அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த பகுதி பாத்தீங்கன்னா தோப்பிற்குள் மணிகண்டன் மற்றும் விக்னேஷ் இருந்திருக்காங்க. இதையடுத்து மாடு தேடி வந்தவர்கள் சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்கள் கிராம மக்கள் இருவரையும் மடக்கி பிடிச்சாங்க. ஆடு கோடிக்கு திரும்ப வந்ததாக என கூறி தப்பித்து ஓட முயற்சி போது பலமாக தாக்கியதுல பாத்தீங்கன்னா 2 பேரும் சுருண்டு விழுந்திருக்காங்க. இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு இருவரும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இருவரும் இறந்திருக்காங்க. ஆடு கோழி திருட வந்ததாக தவறாக எண்ணி தாக்கப்பட்டாரா இல்ல முன்பகை காரணமா என போலீசார் விசாரணை செஞ்சாங்க. மதவப்பட்டு போலீசார் முதல் கட்டமா பாத்தீங்கன்னா முதல் ஒரு 10 பேர் பிடிச்சு விசாரணை பண்ணதுல இந்த இரட்டை கொலை தொடர்பாக அழகாமநேரி கிராமத்தை சேர்ந்த திருப்பதி, சோமராஜ், பிரபு, தீபக், விக்னேஸ்வரன், தினேஷ் உள்ளிட்ட 6 பேர் முதல் கட்டமா கைது செஞ்சாங்க. தொடர் விசாரணையில பாத்தீங்கன்னா வினோத், பிரவீத், அருண் பாண்டி, யுவராஜ், அரவிந்த், மணிகண்டன், சீமான் உள்ளிட்ட 13 பேரை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் சிலரிடம் விசாரணை நடத்தி வராங்க. சகோதரர்கள் மீது பாத்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கும் பதிவாயிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இரட்டை சகோதரர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மேலும் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இவரோட சகோதரி பாத்தீங்கன்னா சரடி அன்று போலீசாருக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. தம்பிக்கு ஆடு திருவதற்கு மாடு திருவதற்காக கொலை நடந்தது தவறு. அதோட உண்மையான காரணத்தை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா அதே ஊர்ல திருவிழாவில் கறி விருந்து நடந்துட்டு இருக்கு. சாப்பிடும்போது தகராறுகள் ஏற்பட்டு தான் கொலை செஞ்சிருக்குன்னு என்ன சந்தேகம் வருது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து உண்மையான காரணத்தை காவல்துறை மக்களிடம் வெளியிடணும். இது தொடர்பாக உடையவர்கள் மீது ஆட்சியர் குண்டர் சட்டத்துல நடவடிக்கை எடுக்கணும். மதவப்பட்டு காவல்துறை ஒரு தடவை செயல்படுறாங்க. அதனால இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த இரட்டை கொலை வழக்குல தகவல் இருந்தவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தில் இழப்பீடு வழங்கணும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.